ரோமர் 1:3 சேர்ந்து வாசிக்கலாம். நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் ஏமேன் எங்களோட என்ன உடலாகும்படிக்கு, ஐக்கியமுடலாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை என்ன செய்கிறோம், உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் என்ன செய்கிறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க ஐக்கியம் யாரோடு இருக்குது? யாரோட? ஃபர்ஸ்ட் எங்க ஃபெல்லோஷிப் இஸ் வித் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன். நல்லா கவனிங்க. முதலாவது எங்கள் ஐக்கியம். ஏன் இது ஐக்கியத்தை பற்றி இங்கே பேசுகிறாரு அப்படின்னா கீழே வாசதான் அது உங்களுக்கு புரியும். 5ஆம் வசனத்துக்கு வாங்க. வெர்ஸ் 5. ஆமாம், வசனம் 5. திருப்பங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். 5வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் என்ன இல்லை, அவரிடத்தில் எவ்வளவு வேணும் என்னவில்லை. அப்ப தேவன் எப்படி இருக்கிறாராம்? வெளிச்சமா இருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன இல்லை? இருள் இல்லை. இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக என்ன செய்தார்? ஏன் பிரிச்சாருன்னா அவர்கிட்ட அது இல்லை. டார்க்னஸ்ங்கிறது யார்கிட்ட கிடையாது, தேவனிடத்துல இல்லை. 7ஆம் வசனம், அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடே ஒருவர் என்ன செய்யப்பட்டிருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன செய்யும்? இந்த வெளிச்சங்கிற எதை சொல்லுதுன்னா, முதல்ல ஃபாதருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சரியான கனெக்டிவிட்டியை சொல்லுது. ரெண்டாவது இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, ஒருவரோட ஒருவர் என்ன செய்யப்பட்டிருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். பிதாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் என்ன? நான் கவனமாக கவனிங்க. பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் என்ன? எப்படிப்பட்ட ஐக்கியம் அது? எப்படிப்பட்ட ஐக்கியம்? எப்படிப்பட்ட ஐக்கியம் இப்படி சொல்லுவேன், அது ஒரு பிசிக்கலான ரிலேஷன்ஷிப் கிடையாது. பிதாவாகிய தேவனோடும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்? ஆவிக்குரிய ஐக்கியம், சரீர பிரகாரமான ஐக்கியம் கிடையாது. இப்படி பக்கத்தில் உக்காந்து, ஐயா தோத்திரம், நீ நல்லவரா கெட்டவரா, நீ சாப்பிட்டீரா சாப்பிடலையா, நீ எனக்கு என்ன செய்ய போறீரு, நீ எனக்கு என்ன தர போறீரு, அந்த ஐக்கியம் இல்லை இது. இந்த ஐக்கியம் எப்படி தெரியுமா? அவர் என்னிலே இருக்கிறார், நான் அவரிலே வசிக்கிறேன், என் ஆவியிலே அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் என்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறது எவ்வளவு நிஜமோ அதே போல நாங்களும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஐக்கியத்தை தான் இங்க பேசுது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றேன், நீங்க நாம இங்க எல்லாம் கூடி வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? யார் நிமித்தமா கூடி வந்திருக்கிறோம்? சொல்லுங்க, யார் நிமித்தமா? நான் காரணம் கிடையாது இங்க கூடி வர்றதுக்கு. நான் காரணம் கிடையாது இங்கே கூடி வர்றதுக்கு. நீங்கள் யாருமே காரணம் கிடையாது இங்கே கூடி வர்றதுக்கு. இப்படி சொல்லுவேன் நான், தோற்றணும். அதனால தான் சொல்லுவேன் நான், யார் வந்தாலும் யார் வராட்டாலும் நீ ஒழுங்காக வரணும். ஏன்னா யாருமே உனக்கு காரணம் இல்லை இங்கே வர்றதுக்கு. இங்கே வர்றதுக்கான காரணம் என்னன்னா அவர் தான் காரணம். கையை தட்டி நல்ல கத்திர மையப்படுத்துங்களேன், நல்ல கையை தட்டுங்க. புரியுதா நான் சொல்றது? அதனுடைய ஐக்கியம் யாரோடு? பிதாவோடு. ரெண்டாவது அதுதான் வெளிச்சம். புரியுதா? அது சொல்றாரு, அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால அங்க ஐக்கியம் மட்டும் இல்லை, இங்கேயும் ஐக்கியம். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்? நான் சொன்னேன், என்ன ஐக்கியம் இது? கொஞ்சம் கை மாத்து ஒரு 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 10,000 ரூபாய் கொடுங்களேன்னு சொல்ற ஐக்கியம் கிடையாது. அதுதான் அந்த ஐக்கியம்தான் ஜாதி மற்றது எல்லாமே. புரியுதா? ஆனால் இந்த ஐக்கியம் எப்படின்னா கைமாத்து கேட்டு வர்ற ஐக்கியம் கிடையாது. அவர் எங்கே நீங்கள் கொஞ்சமாவது என்னைக்காவது கடவுள்கிட்ட போய் கடன் கட்டுருக்கீங்களா? பேசுங்க. பிதாவாகிய, புரியுதுன்னு சொல்கிறேன், பிதாவாகிய தேவனே, பிதாவாகிய தேவனே, இன்னைக்கு ரொம்ப அவசரமாக இருக்கு, ஒரு 1,00,000 ரூபாய் என்ன கொடுங்க. கடனாக கொடுத்தீங்கன்னா வட்டியும் முதலுமா சேர்த்து அடுத்த மாதம் உங்களுக்கு என்ன செஞ்சிடுவேன். என்னைக்கு அதை போய் கேட்டது உண்டா? ஏன் ஏன்
ஏன் ஏன் உங்களுக்கு தெரியுது, இந்த ஃபெல்லோஷிப்பில் இருந்து அதை பெற முடியாது. அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாரு, இந்த ஃபெல்லோஷிப்பில் இருந்தும் அதை பெற முடியாது. அந்த ஃபெல்லோஷிப் எப்படி உண்மையோ அதே உண்மை தான் இந்த ஃபெல்லோஷிப்பும். கையை தட்டி நல்லா கர்த்தரை மயப்படுத்துங்க. பாருங்க, நல்லா கை தட்டுங்களா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நல்லதான் ஆமென் சொல்லுங்களேன். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சர்ச்சுக்குள்ள எந்த ஆர்டரும் பிறப்பிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆர்டர் பிறப்பிக்கிறது நான் புரியுதா நான் சொல்றது? இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொல்ல வேண்டியதே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, வெளிச்சமே உங்களை சரியான விதத்தில் நடத்த வைக்கும், நடக்க வைக்கும், நடக்க வைக்கும். சட்டம் ஏன் வருது சொல்லுங்க? நாட்டில் ஏன் சட்டம்? எந்த இடத்துல குற்றம் இருக்கிறதோ, எந்த இடத்துல மீறுதல் இருக்கிறதோ, அங்கதான் என்ன உண்டாகுது? சட்டம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல சட்டத்துக்கு வேலையே கிடையாது. கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஓ, நல்லதான் கையை தட்டாங்க. வெளிச்சம்தான் உன்னை நடத்தணும், வெளிச்சம்தான் உன்னை மாற்றணும், வெளிச்சத்திலேயே நீ நடந்துக்கிட்டே இருக்கணும். வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற எந்த கட்டளையோ எந்த கற்பனையோ தேவையே. கையை தட்டி தான் நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அழகா இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஒருவரோட ஒருவர் என்ன செய்யப்பட்டிருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஃபெல்லோஷிப்புங்கிறது எதை இந்த ஃபெல்லோஷிப் சொல்லுது? எது இந்த ஃபெல்லோஷிப்பு? அதான் சொன்னேன், இது நம்ம ஊருக்குள்ள தெருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப்பை சொல்லலை. இது எந்த ஃபெல்லோஷிப் சொல்லுதுன்னா, ஃபாதரோட எந்த ஃபெல்லோஷிப் இருக்குதோ அந்த ஃபெல்லோஷிப்பை தான் இதை பேசுது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சாப்டர் 2 verse 1 சேர்த்து வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, வாசியுங்கள். என் பிள்ளைகளே, ஆமென், என் பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன். எதை ஏன் எழுதுறேன்? இந்த லெட்டர் இருக்கிற காரணம் என்ன? பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பின்பகுதிக்கு வாங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால், கவனமாக கவனிங்க, பாவம் செய்யக்கூடாதுன்னு எழுதுறேன். 2வது, ஒருவேளை ஒருத்தன் பாவம் செய்வானானால், பின்பகுதிக்கு வாங்க. என்ன? ஸ்தோத்திரம். நீதிபரராயிருக்கிற, சொல்லுங்கள், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனமாக என்ன கவனிங்க. முதல்ல என்ன செய்யக்கூடாது? ஒன்று. 2வது என்ன சொல்கிறாரு? ஒருவேளை பாவம் செய்கிறேன்னு சொன்னால் உனக்காக அவர் யார்கிட்ட பரிந்து பேசுகிறார்? ஓகே, பரிந்து பேசுகிறவராக. 6ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே என்ன செய்கிறான்? தானும் நடக்க வேண்டும். 9ஆம் வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை என்ன செய்கிறவன்? பகைக்கிறவன் இதுவரைக்கும் எங்கே இருக்கிறான்? நல்ல கவனிங்க. முதலே சொன்ன காட் ஆஃப் ஆர்டர். தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. என்ன தேவன்? சமாதானத்தின் தேவன். அப்போ எங்கெல்லாம் இருள் கலகம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆர்டரையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்னு பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை என்ன செய்கிறவன். சரி, கவனிங்கனே. இந்த வார்த்தை சகோதரனை பகைக்கிறவன் என்று சொல்லும் பொழுது இப்படி சொல்லலாம் பாருங்க. ஸ்தோத்திரம். 1 அதான் மைண்ட் வரணும். அதனால தான் இப்போது ஒரு பார்வை கொஞ்சம், உங்கள் பார்வை கொஞ்சம் பெருசாக மாறட்டும். பிரச்சனைகள் நீடிப்பதல்ல தேவ விருப்பம். தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. இப்படி சொல்லுவேன். உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி, உங்கள் ஃபேமிலிலையும் சரி, உங்கள் இப்படி சொல்லலாம், இன்லாஸ்ன்னு சொல்லும்போது மாமனார் மாமியார், நான் நிறைய காரியங்களில் செஞ்சுருக்கிறேங்க. என்ன செஞ்சுருப்பேன்னா, நம்ம தான் அதை கனெக்ட் பண்ணோம்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? நம்ம தான் என்ன செஞ்சோம்? இணைச்சோம்னே தெரியாது, ஆனால் இணைச்சிருக்கிறோம். எப்படி இணைச்சிருக்கிறோம்னா, இது கலகத்தின் வாழ்க்கை அல்ல, இணைப்பின் வாழ்க்கை. கையை தட்டி தான் நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். நீ கலகம் பண்ணி, நீ பிரச்சனை பண்ணி, நீ பிரிஞ்சு கிடக்கிறதல்ல தேவ திட்டம். இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை என்ன செய்கிறவன்? பகைக்கிறவன்.
சரி பாஸ்டர், இப்படி இப்படி சொல்லுவேன் நான். பாஸ்டர், என் பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூட பிறந்தவன் தான், ஆனால் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். நான் எப்பயுமே சொல்லுவேன், நல்லா கவனிங்க, என்றைக்குமே உங்களால் அடுத்த மனுஷனுடைய மனசை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? அவன் யோசனையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? நான் யோசிக்கிற மாதிரி தான் நீ யோசிக்கணும்னா உங்கள் மூலையை அங்கே மாற்றி வச்சிடணும். இப்போ நீங்கள் யாராக மாறிடுவீங்க, அப்புறம் அவர் மூலையை வாங்கி வச்சுட்டு நீங்கள் அவராக அறிவீங்க, அவ்வளோதான் நடக்கும். இப்போது ஒரு மனுஷனை கவனிங்க, நீ நான் விரும்புகிற மாதிரி மாறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்னா, என் உள்ளத்தில் உன் மேலே பகை இல்லை. இருக்கிறீங்களா? 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 இயேசுவுக்கு பகைஞர்கள் இருந்தார்களா இல்லையா? பேசுங்க, எல்லாருமே பேசணும். இயேசுவுக்கு பகைஞர்கள் இருந்தார்களா இல்லையா? சத்துருக்கள் இயேசு பேசினாரா இல்லையா? அந்த சத்துருக்களுக்கான காரணம் என்ன? நான் சொல்லுவேன், இவருக்கு சண்டை போட்டதுனால சத்துருவாகலை, இவரை பிடிக்காம சத்துருவானாங்க. புரியுதா? அப்ப இவரை பிடிக்காம சத்துருவானதுனால இயேசு என்ன பண்றாரு, எனக்கு பெரிய எதிரி நீ தான்டா, உனக்கு என்ன பண்றான் பாருன்னா இயேசு சொல்லலை. என்ன சொல்ல, சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு தெரியல. என் பக்கம் வெளிச்சத்தின் கிரியை மட்டும்தான் இருக்கும், என் பக்கம் ஈரலுக்குரிய வேலை கிடையவே கிடையாது. கையை தட்டி நல்ல கத்திரமைப்படுத்த பார்க்கலாம். இது 2 காரியம் சொல்லுவேன். இந்த நல்ல கவனி, 2 காரியம் சொல்லும்போது மரியாள் மார்த்தாள் யாரு? அவங்க யாரு? சிஸ்டர்ஸு. இந்த சிஸ்டர்ஸுக்குள்ள என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இவன் வேலை செய்கிறா, இவன் வேலை செய்ய மாட்டாக்கா. நான் பயங்கரமாக உழைக்க, இவன் உழைக்கிறதே கிடையாது. நீர் வந்தால் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் இப்படி தான். ஏசப்பா நீங்கள் வந்ததுனால மட்டும் கிடையாது, யார் வந்தாலும் சரி இப்படி தான். நான் தான் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கேன், அவள் பாட்டு எங்கேயும் உட்காந்துருப்பான். இந்த வீட்டில் 4-5 மருமகாமாரெலாம் இருந்த வீடாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆமாம் அப்படின்றாங்க. என்ன சொல்லுவாங்க, அவளை மட்டும் ஒன்றுமே செய்ய விட மாட்டாங்க, என்னைய மட்டும் செய்வாங்க, வேலை வாங்குவாங்க. ஏப்பா பார்த்தாலும் நான் தான், மொத்த வீட்டுக்கும் நான் தான் என்ன செய்யணும், சமைக்கணும். மொத்த வீட்டுக்கும் நான் தான் எல்லா பாத்திரத்தையும் கழுவணும். ஏன்னா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய வச்சுட்டாங்க, என்ன செய்ய வைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த பிரச்சனை தான் எங்கே? மார்த்தா வீட்லேயும். புது பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது புது பிரச்சனை கிடையாது, செஞ்சுரிஸ் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையில் என்ன சொல்கிறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. மார்த்தாலே, என்ன நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். கையை தட்டி நல்ல கத்திரமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். கலகத்தை சூஸ் பண்ணாத, வெளிச்சத்தை சூஸ் பண்ண, சமாதானத்தை சூஸ் பண்ண. சூஸ் லைட், சூஸ் பீஸ். ஹல்லேலூயா. நல்லதான் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னும் சொல்வேன். அதனால் நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் இன்னொருத்தருடைய மனசை மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நான் சமாதானமாக இருக்கிறேன், என் உள்ள சமாதானமாக இருக்குது, என் உள்ளத்தில் அவங்களுக்கு விரோதமாக எந்த வெஞ்சன்ஸும் கிடையவே கிடையாது. கையை தட்டி நல்ல கத்திரமைப்படுத்துங்க.